பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதிப்பதாக. பிதாவே, உங்கள் குமாரனோட சீசராக உதவி செய்யும் பிதாவே. பிதாவே இந்த நாளே கொடுத்தது நன்றி பிதாவே. உடுப்பு உணவு கொடுத்தது நன்றி பிதாவே. கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க பிதாவே. படிப்பு கொடுங்க பிதாவே. நாணயத்தை கொடுங்க பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறேன். ஆமென். நம்ம என்ன எந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோன்னு தெரியுமா? சரி, இங்கே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 1 பேதுரு புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 4லேருந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே என்ன பார்த்தோன்னா, மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். யார் இது? பூமிக்குறவர்கள் யாரும் கிடையாது. இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து இது தீர்க்க தரிசனம். நேற்று தான் பார்த்தோம், தாவீதானவர் சொல்லியிருக்காரு இந்த தீர்க்க தரிசனத்தை. என்ன செய்வாங்க? எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவார். பார்த்தோம் இல்லையா? நேற்று பார்த்தோம். சரி, ஓகே. அவர் எப்படிப்பட்டவர்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சொல்கிறார். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? தெரிந்து கொள்வது என்றால் என்ன? எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? இது அழைத்தார்னு சொல்லலை, தெரிந்து கொள்ளப்பட்டார். புரியுதுங்களா? சரி, இது அவர் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? யாருடைய நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? இது அவருடைய நோக்கம் இல்லை, இது பிதாவினுடைய நோக்கம். யாருடைய நோக்கம்? ஒரு நோக்கம் என்று நம்ம கேட்டிருக்கோம். ரோமர் புஸ்தகத்தில் இது அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க. பிதாவானவர் அவரை குறித்து சூஸ் பண்ணியிருக்கார். எதற்காக நம்ம பார்க்க போகிறோம்? அவருடைய நோக்கம் என்ன? சரிங்க, பாருங்க 28, ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவைகளை முன் அறிந்தாரோ அவர்களுக்கு தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கு இல்லையா? இப்போ அது என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் யார் எல்லாம் அன்பு கூறுறாங்களோ, அன்பு கூறுவது என்றால் கற்பனையை கை கொள்வது, ஒன்று கூட இல்லாமல் எல்லாவற்றையும் கை கொள்வது, கீழ்ப்படியாமல் போவதற்கு சாத்தியம் இல்லாமல் இருப்பது, எல்லா நற்கிரியைகளையும் செய்வது. புரியுதா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் யாரெல்லாம் அழைத்திருக்கிறாரோ அவங்க எல்லாம் ஒரு நோக்கம் என்ன? அவர் தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அதற்கான காரணம், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் யாரோ அவருடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளாக முதற் பேரானவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவைகளை முன் அறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எப்படி? எதற்காக நாம் பார்த்துருக்கோம். சரியா? அவருடைய சுவிசேஷத்தின்படியாக விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய அன்பு இப்படியாக இருந்தது. சரி, நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது நாம் அவருடைய கற்பனைகளை கைகொள்வதனாலே, தொடர்ந்து நம் இருதயமானது ரூபிக்கப்படுவதனாலே, நம்மளுடைய மனமானது என்ன செய்கிறது? இது நன்மை, இது செய்யலாம், இது என்ன செய்யுது? இது நன்மையான ஒரு காரியம். எல்லா அசுத்தமும், எல்லா காம விகாரமும், எல்லா பொருளாசையும், எல்லா வகையான இடரலுக்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் புறம்பே தள்ளுவதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் மனம். புரியுதுங்களா? அந்த நன்மை தீமை இன்னது என்று அறிந்து நம் இருதயத்தில் வைக்கிறோம். என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி நம்ம இருதயத்தில் இருக்கிற, இங்கே என்ன அவருடைய தீர்மானம்? அவருடைய பிதாவானவர்
குமாரனை எப்படியாக அன்பு கூர்ந்திருக்கார். சரி, யாரு அவருடைய கற்பனைகளை கை கொள்றாங்களோ தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளாக முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவைகளை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்தார். நமக்கு என்னவாக வைத்திருக்கார்? குமாரனை என்னவாக வைத்திருக்கார்? பிதாவினுடைய பர்பஸ் என்ன? பிதாவினுடைய நோக்கம் என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலாக முன் குறித்திருக்காரு. இதை திட்டம் செய்திருக்கிறார், பிளான் பண்ணியிருக்கார். அவருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. சரி, யாரெல்லாம் மார்க் பண்ணாரோ எவைகளை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். சரி, இங்கே எவர்களோ அழைத்தாரோ அவைகளை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவைகளை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சரி, எப்படி நான் சுயமாய் நடந்தேனால் நீதிமான் ஆயிடுவேனா? பிதாவுக்கு மேலா நான் சிந்தித்தனா நான் நீதிமானா இருவேனா? இயேசு கிறிஸ்துவுக்கு மேலா என்னை காண்பித்துக் கொள்வேனா நான் நீதிமானா இருப்பேனா? அவங்க எதை காண்பிக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய நீதி யாருடைய நீதியாக இருக்கு? பரிசேயர்களுடைய நீதி. நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க மனுஷனுடைய கற்பனையை உபதேசமாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பார்க்குறோம்? அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எப்படி நீதிமான ஆக்குனாரு? இயேசுவை பிரமாணத்தை கொடுக்காம உபத்திரவத்தை கொடுத்து மாத்திரமே யார் ஒருவரும் நீதிமான ஆக்க முடியாது. புரியுதுங்களா? உபத்திரவம் மாத்திரமே இருந்தாலுமே அவர் நீதிமான ஆக்க முடியாது. மனம் என்னவா ஆகும்? உடைந்து போகும். புரியுதுங்களா? எதையும் கொடுத்திருக்காரு. அவர் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழியையும் காமித்திருக்காரு பிதாவான். இதுதான் அன்பு. அவரிடத்தில் அன்புன்னு சொல்றோம். நம்ம பார்க்கணும். சரி, இங்கே நாமும் அந்த நன்மையை அறிந்து கொள்ள முடியுமா? அந்த நடக்கக்கூடிய நாமளும் பூரணத்திற்கு எதுவாக போவதற்கான வழியை, அந்த நன்மையை பிதாவானவர் நமக்கு கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டு நான் விசுவாசத்தில் வளர்ந்து என் விசுவாசத்திலே பூர்ணப்பட்டு விசுவாசத்திலே நான் என்ன செய்கிறேன் என்றால் நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அவருடைய கிரியைகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அவருடைய அன்பு கூறக்கூடியவனாக இருக்கிறேன். அவர் கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். பிதாவினுடைய வார்த்தைகளை நான் போதிக்கக்கூடியவனாக, நீதியின்படியாக சிந்திக்கக்கூடியவனாக, ஆவியின் சகல அன்பிலும் வளரக்கூடியவனாக, நற்கிரியை செய்யக்கூடியவனாக, நற்குணத்தில் எல்லாவற்றிலும் வளரக்கூடியவனாக இருக்கிறேன்னா இது எல்லாம் நன்மையான வழியா தீமையான வழியா? சொல்றாரு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் என்றால் எனக்கு என் பிதாவானவர் நன்மை செய்கிறார். ஆவிக்குரிய வகையிலே எப்படியாக அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நன்மை செய்கிறார். பூமிக்குரிய வகையில் ஏதோ இல்லை என்றாலும் நாம் வருத்தப்படுறதில்லை. ஏன்னா பிதாவானவருடைய சித்தம் இல்லை. அவருடைய சித்தம் என்ன? அவருடைய தீர்மானத்தின்படியாக என்ன? அதான் நாம் பார்க்குறோம். அவருடைய குமாரனுடைய சாயல். நாம் எஜமானுடைய சாயல். அப்படியா? நம்மளுடைய எஜமானுடைய சாயலுக்கு ஒப்பாக நாமும் என்னவா இருக்கிறோம்?
என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலாக நான் வளர முடியும் அப்படின்னா என்னிடத்தில் அன்பு கூறுறாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். சரி, ஆனால் இங்க கூட யாரை முதலாக வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு கணம். நாம் பார்த்தபடி அவருக்கு கணம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவைகளை முன்னறிந்தாரோ அவர்கள் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்தார். அப்படித்தானே? நாமும் அவருடைய சாயலை எப்படி காண்கிறோம்? சகல கீழ்ப்படிதல் இல்லாமையா? சகல நற்குணம் இல்லாமையா? சகல பரிசுத்தம் இல்லாமலா? சகல நீதி இல்லாமலா? அவர் சொல்றாரு எப்படியெல்லாம் நீங்க வளரணும்னு சொல்லி தர்றாரு. எப்படியெல்லாம் நீங்க வளரணும் சொல்லி தர்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6லே பார்க்கலாம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எதுல திருப்தியா இருக்கிறாங்க? சிலர் பூமிக்குரிய தேவைகள் முழுமையா அடைஞ்சிடுச்சுன்னா, பூமிக்குரிய தேவை முழுமையா அடைஞ்சிடுச்சுன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்றாங்க. அப்படி தேவனானவர் நம்ம காண்கிறதில்லை. ஒரு மனுஷனை இப்படி பூமிக்குரிய வகையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதில்லை. சரி, நாம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு எது இருக்கோ இல்லையோ, ஆனால் தேவனை நாம் எப்படியாக மகிமைப்படுத்தணும் அந்த வழிகளை கண்டிப்பாக நாம் அறிந்திருக்கோம். அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வழி ஒன்று இது. யார் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, பார்த்தீங்களா புதர், நான் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக, நான் ஒரு 60-70 ஆண்டுகளாக, ஒரு 30 ஆண்டுகளாக கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறாரு, நீதியின் மேல் பசிதாகம் என்பது அவரிடத்தில் அன்பு கூறுவதாக இருக்குது, கை கொள்வதாக இருக்குது. நீதி என்றாலே அவர் கற்பனைகளை கை கொள்வது. அதில் எப்படி பசி உள்ளவர்களாக தாகம் உள்ளவர்களாக இருக்கணும் சொல்றாரு. தாகம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, இஸ்ரவேலர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த தேவனுடைய கற்பனைகளை விட்டு, நீதியின் வழியை விட்டு, அவருடைய கற்பனைகளை விட்டு விலகி போயிட்டாங்க. அநேக நீதியான வழிகளை அவர்கள் காணாததினாலே, கை கொள்ளாததினாலே, கேட்க முடியாததினாலே என்ன செய்யிட்டாரு அப்படின்னா அவரை சீரழிப்புக்கு கொண்டு போயிட்டார். கைது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வேற நாட்டிலேருந்து வந்து கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ கூட அநீதியில் பிரியப்படுறவங்க அநீதிக்கு ஒப்பு கொடுக்குறார். நான் பாவம் தான் செய்வேன் அப்படின்னா சரி போ, செஞ்சு போ. அது விடுறது கிடையாது. தேவன் ஃபஸ்ட்டு நீதியை கொடுக்குறார், நீதியை காண்பிக்கிறார். எரேமியா புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தொடர்ந்து எரேமியா போதிச்சுக்கிட்டே இருப்பார். இவங்க அந்த மக்களை கண்டு பயங்கரமாக பயப்படுறாரு. அந்த மக்களானவர்கள் ரொம்ப கடுமையானவர்களாக இருப்பாங்க. அந்த தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஐம்பத்தஞ்சு 1. சரி, தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பானம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பானமன்றி விலையமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். சரி, இது மெய்யாகவே இது வந்து என்னத்தான் அவர் பூமிக்குரிய வகையில் அவர் போஷிக்கிறதுக்காக சொல்கிறாரா? அவர் கொடுக்க சித்தமாக இருந்தால் கொடுப்பாரு. பூமிக்குரிய வகையில் நமக்கு ஒரு தேவை உண்டு என்று பிதாவானவருக்கு தெரிஞ்சா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? உணவு, உடுப்பு, நன்மையான காரியங்களை தேவன் கொடுக்க அறிந்திருக்கிறார் அப்படிதான் சொல்றார்.
உணவு உடுப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவங்க தேவனை கண்டடையும்படிக்கு அவரிடத்தில் வர வேண்டியது இருக்கு. வர வேண்டும் என்றால் அவருடைய இருதயம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது, அவருடைய மனமானது திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. சொல்றார், நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சரி, தொடர்ந்து எதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் எப்படியாக பிதாவை காண்கிறாரோ அதை காண்பிக்கிறார். இப்போ போதிக்கிற விதமாக பிதா இல்லை. எப்படி இல்லை? இரக்கமற்றவராக இல்லை, பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உண்மையா இரக்கமுள்ளவர் இருக்கு. பிளஸ் ஆர் தி மர்சிஃபுல் சொல்றாரு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவனானவர் யார் மேல ரொம்ப இரக்கமா இருந்தார்? சரி, அவரு நிறைய இஸ்ரவேலர்களை குறித்தும் சரி, இப்போ நம்மளை குறித்தும் சரி, தேவனானவர் மிக ரொம்ப அதிகமா இரக்கமுள்ளவராக இருக்கிறதை நாம் காண்றோம். சொல்றாரு, நாம கூட என்ன செய்கிறதில்லை, தேவனை சேராதவர்களாக இருந்தோம் சொல்ற. யாரு? புறஜாதிகள். சொல்ற 1 பேதுரு 2:10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இரவில்லை, இப்பொழுதே அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதே இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய அன்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அவர் குமாரன் என்று பார்க்கல. சரி, இப்போ இது பிதாவுக்கு திட்டம் இருந்ததா? இது இப்போதான் நம்ம வாசிக்கிறோமா? இல்லை, இது பிதாவுக்கு எல்லா தீர்க்கதரிசி வாயினாலும் உரைக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்க போறாருன்னு, அவர் மூலமாக மீட்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. ஓசியா புஸ்தகம் 2:23 நான் அவைகளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கமும் பெறாது இருந்தவர்களுக்கு இறங்குவேன், என் ஜனமில்லாது இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். என்ன பெரிய இரக்கம் பாருங்க. உலகத்தை உண்டாக்கினவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் பார்க்க போறோம். நாம் எப்படிப்பட்ட தேவனுக்கு ஊழியக்காரர்களாக நம்மளை மாத்திருக்காரு, எப்படிப்பட்டவர்களாக மாத்திருக்காரு. பூமிக்குரிய நன்மைகளை பெறவில்லை என்றால் நம்ம வருத்தப்படக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம அவங்கள மாதிரி பணக்காரர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், ஆவிக்குரிய வகையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கு, ஆவிக்குரிய வகையில் பார்க்கணும், நம்ம இரக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், நீதியை செய்யக்கூடியவர்களாக. இது எல்லாமே ஒரு வித்தியாசமே காணப்படலை அப்படின்னா நான் இன்னும் விளாட்லன்னு அர்த்தம். வித்தியாசம் இருக்கு. ஆவிக்குரிய வகையில் தான் நான் பலமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோன்னா அதில் வேல்யூ இருக்கு. அதில் வேல்யூ நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் பாருங்க, தேவனே சொல்கிறாரு பாருங்க, நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். யாரு? புறஜாதி சொல்கிறார். அவருக்கு ஒரு தீர்மானம் ஓசியா புஸ்தகத்திலே இருக்கு பாரு, அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். என் தேவனே, தேவன் என்று நாம் இப்போ அறிந்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பரிசுத்தமுள்ளவர். நாம் பார்க்க முடியும், தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோமானால் எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும்? சரி, நீதியாக இருப்பது என்பது அவருடைய கற்பனைகளை கை கொள்வதாக இருக்கிறது.
அவருடைய கற்பனை என்பது இயேசு சொல்றாரு, இது பாரமானது இல்லை. புரியுதா? இது லெகுவாய் இருக்கு. இந்நுகம் லெகுவாயும் இலகுவாயும் இருக்கிறதுன்னு சொல்லு. மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. சரி, தேவனை குறித்து அறியப்படுவதை சிலர் விருப்பப்படுகிறதில்லை. தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பப்படுவதில்லை. அவருடைய தீர்மானத்தை வேணான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படியெனில், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். யார் அவங்க? புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? தேவனுக்குன்னு ஒரு நீதி இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுதான் அவருடைய பிரமாணத்தின்படி செய்வது. அவரு இரக்கமா இருக்காரு, அவரு நீதியா இருக்காரு, பரிசுத்தமா இருக்கு, ஆவியில எளிமையா இருக்காரு, நற்குணம் உள்ளவராக இருக்காரு, ஆவியில பசிதாக உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. அவருடைய அடிச்சுவடை காணுகிறீங்கன்னா எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு? பணிவிடை கொள்கக்கூடியவராக இருக்கிறாரு. புரியுதா இல்லையா? சொல்லு, புரியுதா? சரி, இவங்களுக்கு இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற நன்மைகள் ஏன் வெளியேற பெற்றதாக காணப்படல சொல்றாரு. ரோமர் 10:3 அவர்கள் தேவ நீதி அறியாமல்னா அவங்களுக்கு அது வெளியேற பெற்றதா தெரியல. அவங்க அந்தகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்தகாரம்னாலே அறியாமை தான். சரிங்களா? அந்தகாரம்னாலே அறியாமை. சத்தியம் இல்லாமல் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். சத்தியம் இல்லாமல், ஏற்றுக்கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல் வச்சுக்கலாம். அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நீங்க காண்றீங்களோ அவங்க எல்லாம் தன் சுயநீதியை தேடுறாங்க. அவங்க எல்லாம் தேவனுடைய நீதிக்கு விரோதமாக இருக்கிறாங்க, அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இங்கே பார்க்குறோம் ஒரு நீதிமான் எப்படி உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. உதாரணமாக, எக்ஸாம்பிளாக அவங்களுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற படிக்கும். சங்கீத புஸ்தகம் 112:9 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சரி, பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, அதாவது நீதி உள்ளவர்களுக்கு கொடுக்குறாங்க. அது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். அவங்களுடைய நீதி எப்படி இருக்கு? உதாரணமா விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இது யார் செய்கிறது? யார் உதவியா இருக்கிறது? அப்போ அவங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா அவங்களுக்கு தேவன் உதவிகரமா இல்லை. அவங்க நீதியாய் வளருவதற்கு தேவனுக்கு பிடிக்கல. பார்க்குறோம், விதைக்கிறவனுக்கு விதையையும், எங்க விதை இருக்கிறது சொல்றாரு. ஒரு மனுஷன் விதைன்னா தெரியும், எதற்காக வச்சிருக்கான்? வளரக்கூடிய விதை. விதை சாப்பிட்ற விதை கிடையாது. விதை என்ன செய்யணும்? முளைக்கப்பட்ட விதை. அது போட்டால் தான் வளரும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும். யார் கொடுக்குறா?
ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, அவர் தான் கொடுக்க, பரலோகத்திலிருந்து கொடுக்குறேன்ற, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். யார் செய்கிறா? இதை யார் செய்கிறா? இதெல்லாம் ஒரு பூமிக்குரிய வகையில் ஒரு விதை வரணும்னா என்ன செய்வார்? அது நல்ல விளைச்சலை காணணும்னா மழை வரணும் இல்லையா? நல்லா மழை வரணும். நம்ம தண்ணி ஊற்றுறதுனால மாத்திரமே வந்துடாது. அந்த தண்ணியில் மட்டும் நிறைய தாது பொருட்கள் இருக்காது. ஓகே, சோடியம் இருக்காது, அயோடின் இருக்காது, நிறைய பொருளெல்லாம் வராது. மழை வந்தால் மட்டும்தான் வரும். ஆனால் கிணத்து தண்ணி ஊற்றினா வரும். ஏன்னால் மழையில் அந்த தண்ணி இறங்கிடும். அது மழை ஒரு இடத்துல என்ன செய்கிறது என்றால், அதை கிணறு வெட்டுறாங்க விவசாயிகளாம். கிணறு வெட்டும் போது மழை தண்ணி அதில் சேமிக்கப்படும். அதில் நிறைய மினரல்ஸ். சரிங்க, மாரியும் உறைந்த மழையும் கொடுக்குறவர் யார்? தேவன் தான். ஏசாயா 55:10 சொல்கிறார், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிலே முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியே. சரி, நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, எல்லா நன்மைகளையும் தேவன் தான் கொடுக்குறாரு நம்ம பார்க்குறோம். சரிங்க, என்ன நன்மை அப்படின்னா, ஒருவன் வளருவதற்கான ஒரு தேவனுடைய நீதியில் வளருவதற்கான ஒரு காரியம் யார் கொடுக்குறாங்க? ஒரு உதாரணம் இங்கே சொல்கிறார் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம். சரி, தேவனுடைய நன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலால் வர்த்திக்க செய்கிறார். தொடர்ந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீதி மேலே யாருக்கு பிரியம் இல்லை? நம்ம ரோமர் புஸ்தகத்தில் பார்த்தோம். அவங்க எந்த நீதியில் இருக்கிறாங்க? தங்களுடைய சுய நீதியில் இருக்கிறதுனால தேவ நீதி அறியாமல் இருக்கிறாங்க. யாருக்கும் நம்ம இடரலாக இல்லை. என்ன செய்கிறார் என்றால், தொடர்ந்து கலாத்தியர்களுக்கு போதிக்கிறார். அந்த இதில் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்க மாம்சத்துக்குரிய வகையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா, தேவனுக்கென்று பிழைக்கணும் என்ற அந்த சிந்தை சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சுத்தமாக இல்லை. அவங்க அஸ்திபாரத்திலிருந்து போடுறேன்னு சொல்கிறேன். கலாத்தியர் 2:19 தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தை மறித்தேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதே, ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் எப்படி பிழைக்கிறான்னு பாருங்க. எது உதாரணம் பாருங்க. அவர் சொல்றாரு, தேவனுக்கென்று பிழைக்கும்படி சொல்லிக் கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார். நீங்க எப்படி வளரணும்னு கற்றுக் கொடுக்குறார். கிறிஸ்துவை பற்றிய உபதேசமே, அவருடைய சத்தியமே அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? மறக்கப்பட்டுருச்சு. அவங்க சுய நீதியில இருக்கிறாங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதிக்கிறாங்க. பார்த்தோம். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போதிக்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன்னு சொல்றார். அவர் பிழைக்கலையா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து பிழைத்தார் என்றால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? பவுல் பாருங்க எப்படி இருக்காரு, இயேசு பாருங்க எப்படி இருக்காரு. அவன் பிழைக்கிறான்.
அவன் இயேசுக்காக மட்டும்தான் பிழைத்திருக்கிறான், அவனிடத்தில் அநியாயம் ஒன்றும் இல்லை என்று பார்க்கும். சரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எபேசியர் புஸ்தகம் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், அவைகளால் ஒளிப்பிடத்திலே செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறது அவலட்சணமா இருக்கிறதே. அது எல்லாமே என்னது? அவைக்குரியதில்லை. அது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இல்லை. அதெல்லாம் நீதியானது அல்ல. பாருங்க, கர்த்தருக்கு எது பிரியம்? அவர் எதில் பிரியப்படுறாரு? அநியாயம் அல்ல. எபேசியர் 5:9 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். தான் பார்க்குறோம். என்ன சொல்றாரு? நீதியின் மேல பசியுள்ளவர்களாக இருங்கன்ற. இங்கே சொல்றாரு ஆவியின் கனின்னு சொல்ற. சகல நற்குணம் நீதியும் உண்மையிலும் விளங்கும். சரி, நம்ம எபேசியர் புஸ்தகத்தில் 1 பேதுரு புஸ்தகத்தில் 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியாக செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாகிய இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று தேவனிடத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. சரி, எப்போ வெட்கப்படுறாங்க ஒரு மனுஷன்? எப்பொழுது வெட்கப்படக்கூடியவனாக இருக்கான்? யார் வெட்கப்படக்கூடியவளாக இருக்கிறான்? எதை தெரிந்து கொள்ளப்பட்டாங்க பாருங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அது எங்கே இருக்கான்? பரலோகத்தில் இருக்கிறது. ஓகேவா? அந்த சீயோன் கையினாலே உண்டப்பட்டது அல்ல, கையினாலே உருவாக்கப்பட்ட சீயோன் கிடையாது. பாருங்க, அது எங்க இருக்கான்? தலைக்கு மூளைக்கல்லா இருக்குதுன்னு சொல்ற. அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் யாரு? அதன் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? தேவனிடத்திலே வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அதன் மேலே விசுவாசமா இருக்கிறவன் என்ன செய்கிறது? கெட்டு போவதில்லை. நாம் பார்க்குறோம் இங்கே ரோமர் 9:33 இதோ இடறுதலுக்கான கல்லும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி என்று. விசுவாசம் என்றால் என்ன செய்வது? சம்மதிப்பது. தொடர்ந்து நாம் அவருடைய வேத வாக்கியங்களை என்ன செய்கிறோம் என்றால் தொடர்ந்து சம்மதிக்கணும். ஒரே ஒரு காரியங்களை சம்மதிக்கிறது அல்ல, எல்லா நன்மைகளையும் சம்மதிக்கணும். ஆவிக்குரிய நன்மைகளை என்ன பாருன்றார், சோதித்து பாருன்றார். பார்த்தோம் இல்லையா? அவைகளினாலே நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, நான் இங்கே பார்க்குறோம் 7 அவைகள் ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறலுக்கு ஏதுவான கல்லும்
விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. தொடர்ந்து நம்ம பூமிக்குரிய வகையில் நோக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நாம் செய்து தேவனுடைய வார்த்தைகளை செய்து நாம் முடிக்கும் பொழுது தான் நாம் எது மேலே நோக்கமாக இருக்கிறோம். பூமிக்குரிய வகையிலையா ஆவிக்குரிய வகையிலையா தெரியும். நாம் தொடர்ந்து யார் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், யார் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 31:23 பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, யாரு? கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், நீங்கள் எல்லோரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவர்களை பூரணமாய் பதிலளிப்பார். எது பிரமாணம்? நீதிமான் உங்களுக்கு பதில் செய்யல, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க யாரு? எல்லா நீதியும் செய்கிறாங்கன்னா அவங்க யாரு? நீதிமான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து காப்பாற்று. இங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் திடமானதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இங்க யாரு அவங்கள உற்சாகப்படுத்துறது? அவங்க நன்மையை செய்தார்களானால் பரலோகத்தின் தேவனே அவங்களோடு இருப்பார். யார் சொல்றாரு பாருங்க, யார் சொல்றா பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, அவருடைய செயலை அவருக்கு விரோதமாக செஞ்சவங்களுக்கு பதில் செய்யாம கர்த்தர் என்ன செய்வார் என்று காத்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் திடமானதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்ம என்ன கத்துக்கணும்? இங்க தேவனுக்கு நாம் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவருடைய செய்கைக்கு காத்திருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க வாலிபர்களாக இருக்கிறாங்க உடனே செத்து போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. வாலிபமா இருந்தாலும் சொல்றாரு, நம்ம தேவனை தேடுவோமானால் என்ன செய்ய மாட்டோம், நான் உடனே மரணத்தை காண்கிறதில்லை சொல்றார். தேவனை தேடுங்கன்ற. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். எதுல இருந்தெல்லாம் தேவன் உங்களை காப்பாத்துறாரு, எவ்வளோ நமக்கு நன்மையா இருக்கணும். உணவு உடுப்பு தராரு, சோதனையிலிருந்து காப்பாத்துறாரு. நம்ம வேண்டுது செய்ய என்னன்னே தெரியாம இருக்கும்போது அவர் நமக்காக உதவி செய்ய வல்லவர் ஒருத்தர் வைத்திருக்காரு. நம்ம பாடுபடும் பொழுது அந்த பாடுகளிலிருந்து நம்மளை காப்பாத்துறாரு. யாருக்கு? தமக்கு பயந்தவனுக்கு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். அவருக்கு காத்து நம்ம அவருடைய வார்த்தைக்கு நம்ம காத்து கொண்டு இருப்போமானால், அவருக்கு நாம் பயந்து இருப்போமானால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன? நம் பிதாவானவர், நம் தேவனானவர் நம்மளை ரட்சிப்பார், நம்மளை காப்பாற்றுவார் என்று, அவருடைய இரக்கம் நம்மளிடத்தில் இருக்கிறது என்று. பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. எலியாவை காகத்து மூலமாக போஷித்த தேவன் உண்மையானவர்களை பசியினாலே சாக விட்டுற மாட்டாரு. அவங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்காமல் இருக்க மாட்டாரு. கண்டிப்பா எப்பயாவது தருவார். உண்மையானவர்களை என்ன செய்வாருன்னா கொடுப்பார். ஒரு நாள் உண்மையானவர்களை கொடுப்பாரு. உண்மையான நீதியாய் தேடுகிறவர்களை என்ன செய்கிறது? சாகடிக்கிறது கிடையாது தேவன் அநியாயமா. பஞ்சத்திலே அவர்கள் உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது.
சரி, இங்கே யாரு நம்மளை கேடகமாக காப்பாத்துறது? அவர்களுக்கு அவர் தானா என்ன செய்கிறாரு? முன்னாடி பார்த்த நீதியின்படி நடந்ததினாலே தம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு காத்திருந்து அவரை தமக்கு துணையும் தமக்கு கேடகமானவர். இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, சிலர் சொல்கிறாங்க வளரவே முடியாது, தேவன் இந்த அளவுக்கு யார் மேலேயும் பிரியமாக இருக்க முடியாதுன்ற. ஆபிரகாமுக்கு பிரியமாக இருந்தார், ஈசாக்கு மேலே பிரியமாக இருந்தார், யாக்கோபின் இடத்தில் பிரியமாக இருந்தார், நோவான் இடத்துல பிரியமாக இருந்தார். புரியுதுங்களா? அப்புறம் ஒவ்வொரு உண்மையுள்ளவர்கள் இடத்துல தாவீது இடத்தில் பிரியமாக இருந்தார், யோபின் இடத்தில் பிரியமாக இருந்தார். அவங்களெல்லாம் சோதனையிலிருந்து காப்பாத்துறாரு. அவங்க நம்பிக்கை தேவனாக இருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஞ்சத்திலே அவர் உம்மை மரணத்திற்கு யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். இது யார் செய்கிறது? யார் செய்கிறது? பரலோகத்தின் யார் மனுஷனால் செய்ய முடியுமா? மனுஷன் என்னதான் யுத்தியாக கையாண்டாலும் அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய தந்திரத்தை கையாண்டாலும் தேவனுடைய செய்கைக்கு முன்பாக ஒன்றுமில்லை. தொடர்ந்து இங்க ஒருத்தர் கேட்கிறார் பாருங்க, அவருடைய இரக்கத்தை கேட்கிறார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், அவர் இரக்கத்தை கேட்கிறார். நாமும் என்ன கத்துக்கணும்? கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. நம்ம பார்த்தோம் யாருக்கு மேல இருக்கு, யாரு மேல இருக்கணும்? அவருக்கு பயப்படக்கூடியவர்களுக்கு. சரி, நம்ம தொடர்ந்து நம்ம இங்க என்ன பார்க்கறோம்னா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் மறு உத்தரவு தரார். மறு உத்தரவு ஆன்சர் பண்றார். இப்போ நம்ம கிட்ட பேசுற அந்த மாதிரியா? சோதனையிலிருந்து நம்ம ரட்சிக்கிறார் இல்லையா? தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளோ மனுப்புக்களுக்கு மத்தியில எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார் இல்லையா? அது நிமித்தமாக அவரை துதிக்கிறாங்க. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். சரி, இங்கே பார்க்குறோம் வேத வாக்கியங்கள். ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் ஒவ்வொரு உறுப்பும், வாக்கின் உறுப்பும் அழிந்து போவதில்லை. அதை அழிக்கிறதுக்காக இயேசு வரல, அதை நிறைவேற்றி முடிப்பதற்காக இயேசு வந்தார் என்று பார்க்குறோம். சங்கீதம் 119:49 இங்கே ஒவ்வொரு வார்த்தை மேலும் நமக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும், அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. நீர் என்னை நம்ப பண்ணி வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும்.
அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எது உயிர்ப்பித்ததா? அவருடைய வேத வாக்கியங்கள். அவருடைய வேத வாக்கியங்கள் தான் அவர்களை என்ன செய்ய போகிறது என்றால், இயேசுவை போல பரிசுத்தமுள்ள அந்த நடக்கையை காண்பிக்க போகிறது. இவருக்கு அந்த தீர்க்க தரிசனம் தான் அவருடைய இருதயத்தை பூர்ணப்படுத்த போகிறது. சொல்றா பாருங்க, இதுவே என் சிறுமையிலே, அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், ரொம்ப சிறுமையில் இருக்கார். அவரை நோக்கி நிறைய இருக்கிறாங்க. கோகு என்ற ஒரு ராஜா இருக்காரு இல்லையா? நிறைய ராஜாக்கள் அவருக்கு முன்பாக எழும்புறாங்க. அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என் மேல் உயிர்ப்பித்தது. சரி, நாம் எது மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையின் மேலே, அவருடைய கற்பனையின் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான் நம்ம, அவருடைய வார்த்தை தான் நம்மளை நேரான பாதைக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. அவங்களுக்கு என்ன இல்லை? சரியான வார்த்தை இல்லை, சரியான வழிநடத்தல் இல்லை. நாமும் அவரை நம்பி அவருடைய வேத வாக்கியங்களை நம்புவோமானால் அது நம்ம என்ன செய்யக்கூடியதாக நம்மளை சொல்றாரு. அவருக்கு அங்க பலனாக இருந்ததை போல நமக்கும் ஆவிக்குரியவைகளே உள்ளான மனுஷனிலே நாம் பிழைக்கிறதற்கு, அவருடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறதற்கு போதுமானதாக. ஜெபம் செய்து நம்ம இன்னொரு நாள் படிக்கலாம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. தொடர்ந்து எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய விசுவாசமும் எப்பொழுதுமே எங்கள் தேவன் மேலே இருக்கும்படிக்கு எங்களை ஆசீர்வதித்து பிதாவே, பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் எங்களுக்கு தந்து பிதாவே, உங்கள் வேத வாக்கியங்களை போதிக்கிறதுக்காக எங்களை வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி பிதாவாகி தேவனே. நாங்கள் எப்பொழுதுமே உங்கள் மேல் நம்பிக்கையாக இருந்து நாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் எங்கள் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்ய உதவி செய்வீராக. பிதாவாகி தேவனே, நீங்கள் எங்களை அன்பு கூறுகிறீர் என்றும், நாங்கள் ஒரு காலமும் பிதாவாகி தேவனே நாங்கள் இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கையாக இராமலும் பிதாவாகி தேவனே உங்கள் மேல் நாங்கள் பிரியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்வீராக. இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர் பிதாவே, உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை என்பதை அறிந்து பிதாவாகி தேவனே, எங்களுக்கு எவ்வளோ சிறுமையிலும் பிதாவை உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள எங்களை வேத வாக்கியத்தினாலே நாங்கள் பிழைக்கும்படிக்கு உதவி செய்வீராக. பிதாவே, உங்கள் குமாரனுடைய வார்த்தையினாலே பிழைக்க முடியும் என்பதை அறிந்து ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் தீர்க்க தரிசனத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லி அதை செய்ய, அதை திட்டமிட்டு அதை செய்து முடிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, நீங்கள் ஒருவரே சிருஷ்டிகர் தேவனாக இருக்கின்றீர். பிதாவே, எங்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து எங்களுக்கு போதுமான பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக உதவி செய்கின்றோம். பிதாவாகி தேவனே, இதோ எங்களுக்கு தேவை என்னவோ அதை செய்யும்படியாக பிதாவே, பூமிக்குரிய வகையிலே எங்களை ஆசிர்வதித்து பிதாவே, தேவையான நன்மைகளை எங்களுக்கு தரும்படியாக உதவி செய்கின்றோம். பிதாவே, இன்னுமாக நாங்கள் வீணாக சிந்தியாமல் வீணாக ஓடாமல் நாங்கள் எப்பொழுதுமே உங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்க உதவி செய்வீராக. பிதாவாகி தேவனே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் பிழைக்கும்படியாக பிதாவே, பூமிக்குரிய வகையிலே நாங்கள் படிக்கிறதற்காக உதவி செய்யும். பண தேவையை தந்து பிதாவே எங்களுக்கு தந்தருளும். பிதாவே, இன்னும் எங்களை பாதுகாத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக நன்றி. நாங்கள் நினைக்கிறதற்கும் அதிகமாக நீங்கள் கிரியை செய்கிறீர் என்பதை வாசிக்கிறோம், புரிந்து கொள்ளிருக்கிறோம். பிதாவே, நாங்கள் பிதாவே இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கையாயிராமலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு சரியாக உங்களுக்கு பிரியமானவர்களாக செய்வதற்காக உதவி செய்வீராக. பிதாவே, எங்களுக்கு ஏற்ற காலத்திலே எல்லா ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் பிதாவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே.